ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பர் சாஃப்டான ஸ்வீட் அப்பம் ரெசிபிங்க. இந்த அப்பம் செய்ய எதுவும் ஊற வைக்கவோ அரைக்கவோ இல்லை புளிக்க வைக்கவோ எதுவும் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு நினச்ச நேரத்தில் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இது எப்படி ஈஸியாக சாஃப்டாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கி விடுங்க. நம்ம சேர்க்குற எல்லா பொருட்களையும் ஒரே சைஸ் கப்பால் அளந்துக்கோங்க. அப்போ தான் அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். அடுத்து ஒரு பவுலில் நம்ம வெல்லம் அளந்த அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. இது உப்பு சேர்க்குறதால ஸ்வீட்டோட டேஸ்ட் இன்னும் நல்லாவே எடுத்து கொடுக்கும். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை இது போல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது போல் வடிகட்டி சேர்க்குறதால வெள்ளத்தில் ஏதாவது தூசி மண் இருந்தாலும் அப்படியே நின்றுடும். என்னோடய பவுல் சின்னதாக இருக்கிறதால வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு வெள்ளை கரைசலை ஒரே டைமாக கூட சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க வெள்ளை கரைசல் கம்மியாக தாங்க இருக்கும், இதுக்கு பத்தாது. அதனால் நம்ம வெது வெதுப்பாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து விடுங்க. தண்ணியை ஒரே டைமாக மொத்தமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் ஆப்பம் செய்ய வராது. நம்ம சேனலில் ஏற்கனவே பன்னீரக்கல்லில் சுட்டு எடுத்த அரிசி நெய்யப்பம் ரெசிப்பியும் இருக்குங்க. அது மொத்தமாக நெய்யிலே சுட்டு எடுத்தது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தேவைப்பட்ட ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், ஆப்ப மாவு இந்த அளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணுங்க. அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு இது போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை இது போல் துருவியும் சேர்க்கலாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க. உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கலாம், இல்லையானாலும் பரவாயில்லை. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு தோசை மாவு போல் லூஸாக இருக்கணுங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்க இது போல் ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். நம்ம விட்டு ட்ராப் உடனே மேலே மிதந்து வந்தால் இந்த டைமில் ஆப்பம் சுட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆப்பம் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை இது போல் எண்ணெயில் குழி கரண்டியால் ஒரே இடத்துல விட்டுக்கோங்க. எண்ணெயில் விட்டவுடனே இது போல் மிதந்து வரும். இப்போ எண்ணெய் இது போல் தெளித்து விடுங்க. ஃப்ளேம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மீடியமில் இருக்கட்டுங்க. ரொம்ப கம்மியாக வச்சாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை அதிகமாக இருந்தாலும் மாவு உள்ளே வேகாமல் போயிடுங்க. அதனால் மீடியமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பம் 2 பக்கமும் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. மீதி இருக்க மாவையும் இதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க மாவு அளவுக்கு எனக்கு 11 ஆப்பம் கிடச்சிருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆப்பம் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டான ஆப்பம் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உடனே ஆப்பம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இது போல் அரிசியெல்லாம் எதுவும் ஊற வைக்காமல் வீட்டில் இருக்க 1 கப்பு கோதுமை மாவு வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம சோடா கூட சேர்க்கல, எந்த அளவுக்கு சாஃப்டாக பூ போல் வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.